In this country, you could say, yes, we are more nationalistic. We will make India stronger and more prosperous. ஒரு மனுஷன் A war between India and Pakistan. அந்த மனுஷனை சீண்டாதீங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட், மேற்குலக நாடுகளுடைய ஜேர்னலிஸ்ட், பாகிஸ்தானுடைய ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாருமே அந்த மனுஷனை சீண்டி வசமாக வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். If you pose it the way you do, that's like giving a free pass to terrorism. பாகிஸ்தானுடைய ஜேர்னலிஸ்ட், இந்த தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை எப்போ குறையும், சவுத் ஏசியா நாடுகள் எப்போ அமைதியாக திரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே, தம்பி அது நீங்கள் பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட கேட்கணும், நான் இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ப்பா, மாற்றி கேட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்ல சும்மா அப்படி வெடிச்சிச்சுன்னு சொல்லலாம். Does India abide by it or not? You're asking the wrong minister when you say how long will we. இந்த வருத்திருக்கிறாரே, மேற்குலக நாடுகளுடைய ஜேர்னலிஸ்ட் யாராவது சிக்கினாங்கன்னா எப்படி வருத்தெடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப மனசு குளிர்ந்த, அதே நேரத்தில் கெத்தா இந்தியன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இந்தியாவினுடைய, அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடினுடைய ஒட்டுமொத்த முகம் தான் இந்த ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த வேலை. அதை கனக்கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தா ஜெய்சங்கர் அவர்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னடா இதுவரையிலும் இப்படி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு பார்த்தா, பார்த்ததில்லை சாமி. பல நபர்கள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸாக மாறக்கூடிய பல நபர்களுடைய ரோல் மாடலாக மாறி நிற்கிறார் ஜெய்சங்கர் அவர்கள். அவர் போகிறாருங்க, ஆஸ்திரியாவுக்கு போய் இப்படி நடந்துட்டுருக்கு, இவ்வளோ பெரிய உறவுகள் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஸ்திரியா நாடு, நாங்கள் ரெடிப்பா, எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சில பல நாடுகளை சார்ந்த ஜேர்னலிஸ்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜெய்சங்கர் அவர்களை முட்டுச்சந்தில் வச்சு முக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இந்த ஜெய்சங்கர் அவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, வாங்கடா மக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வந்து வாண்டடா படையல் போடுறதுக்கு தயாராக இருக்கார் ஜெய்சங்கர் அவர்கள். கேள்விகள் ஒவ்வொன்றா ஃபயர் பண்ணுறார். யார்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எதிர்த்தால இருக்கக்கூடிய அந்த நபருடைய பவர் தெரியாமல் ஃபயர் பண்ணுறார். அப்படி ஃபயர் பண்ணுற அந்த கேள்விகள் சாதாரண ஒரு மனுஷன்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா அந்த மனுஷன் அப்படியே தலையை தொங்க போட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கிறது சிங்கம், இந்தியாவினுடைய சிங்கம்னு சொல்லுவோம்ல, அவர்கிட்ட போய் இந்த கேள்விகள் கேட்கப்படுது. முதல் கேள்வி, அதாவது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் இருந்தாலும் நமக்கு தேவையான கேள்வியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. நீங்கள் இந்த பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெய்பர் நாடு, உங்களுடைய பக்கத்து நாடை எந்த நாடுமே இப்படி சொன்னதே கிடையாது. எப்பி சென்டர் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அதாவது தீவிரவாதிகளுடைய கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே. நீங்கள் ஒரு டிப்ளமேட்னா ராஜாந்திர நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி, நிப்பாட்டுங்க, நான் இப்போ அதை தான் சொல்கிறேன், அவங்க எபி சென்டர் ஆஃப் டெரரிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. You called Pakistan the epicenter of terrorism. Well, I did it again today. என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் திருப்பி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஒரு டிப்ளமேட் தான், நான் டிப்ளமேட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பொய் பேசணுங்கிறது என்னுடைய அகராதியிலேயே கிடையாது, அவங்க அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க, அதை சொல்கிறேன், இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். அப்படி கேட்ட உடனே இல்லை ஒரு நாடு எப்படிங்க தீவிரவாதத்தை வளர்த்து விடும் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க நினைச்சார் இந்த வெஸ்டர்ன் மீடியாவினுடைய ஜேர்னலிஸ்ட். உடனே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் அப்படியே ஊடால பூந்து, நீ என்ன பேசுகிற, ஒரு நாடு எப்படி தீவிரவாதத்தை வளர்த்து விடும் அப்படிங்கிறத கேள்வி கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நாடு ஒரு பர்டிகுலர் இடத்த அது நாடுன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஆட்சி புரிந்துட்டுருக்காங்க பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுக்குள்ளே தீவிரவாதிகள் வாராங்க, வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவங்களுக்கான வீடுகள் கட்டப்படுது, அவங்களுக்கான ஃபண்டு கொடுக்கப்படுது. Especially if they're being trained in military level. இதெல்லாம் தெரியாமல் ஒரு நாடை வழி நடத்துவாங்களா? இல்லை இப்படி ஒரு நாடு இருக்குமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு நாட்டை கவனிக்கக்கூடிய நபர்கள் இந்த தீவிரவாதத்தை கவனிச்சிருக்கவே மாட்டாங்களா? இத்தனை நூற்றாண்டுகளாக எங்களுடைய நாட்டில், அதாவது நீங்கள் பக்கத்து நாடுன்னு சொல்கிறீங்களே, பக்கத்து நாடினுடைய பாராளுமன்றத்தில் குண்டுகளை போடுவாங்களே, எங்களுடைய நாட்டில் டெய்லி வந்து தீவிரவாத அட்டாக் நடத்துவாங்க, இதெல்லாம் அந்த நாட்டுக்கு தெரியாதா? ஸோ இந்த நாட்டை இன்னும் கேவலமாக என்னால் திட்ட முடியும். எப்பி சென்டர் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒரு டிப்ளமேட் வார்த்தை தான், இதை விட கேவலமாக எனக்கு சொல்லணும்னு இருக்குது, ஆனால் என்னுடைய பதவி அதை மறுக்குதுப்பா, தடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். I could use much harsher words than epicenter. வச்சு வைரலாக சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோ. மனுஷன் இவ்வளோதான் பேசியிருப்பாரா?
இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்குலாம் தோணுது. எனக்குலாம் இந்த சுவாரஸ்யம் எப்போ வரும் அப்படின்னா, பட்டிமன்றத்தில் நமக்கு பிடிச்ச பேச்சாளர் பேசும்போது வரும். ஆனால் இது பட்டிமன்றம் கிடையாது, தீர்ப்பு சொல்கிறதுக்கு. இது பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆள் பேசுகிறாரு, ஒரு ஆள் பேசும்போது அது இன்டர்நேஷ்னல் செய்தி ஊடகங்கள் கேட்டுட்ருக்குன்னா அதை உலக நாடுகள் அவங்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல, அதாவது முள் கிரீடம் அப்படின்னு சொல்லலாம், முள் இருக்கை அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவர் பேசுகிறாரு. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உலக மீடியா கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிறகு நேராக வர்றது எங்கே தெரியுமா? மேற்குலகம். நீங்கள் மேற்குலகத்துக்கு எதிராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? இதே அந்த ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறார். இவ்வளோ தூரம் வாங்கினது பத்தாதுன்னு இந்த கேள்வியை கேட்ட உடனே நம்மால் ஜெய்சங்கர் அவர்கள், நல்லா சொல்லுங்கள் தம்பி, மேற்குலக நாடுகள் நாங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க, நாங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அப்போல்லாம் எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? வெறும் சைலன்ஸ். அந்த மேற்குலக நாடுகள் எங்கள் நாட்டை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அப்படி நினைக்காத மேற்குலகங்களை நாங்கள் ஏன்டா மதிக்கணும்? இல்லை அப்படி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படும்போது, அதாவது பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத நாடுகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படும்போது எங்களுக்கு எதிராக நீங்கள் வாரீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போம்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். If you pose it the way you do, that's like giving a free pass to terrorism. இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை, நேராக மாஸ்கோ பிரச்சனைக்கு வராரு. யார்? ஜேர்னலிஸ்ட் வராரு. நாங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டிட்டோமே, நீங்கள் ஏன் நிப்பாட்டலை, நீங்கள் ஏன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு போல். நம்மளாக இருந்தால் எந்திரிச்சு உடனே தட்டி உட்கார்றா நான் இன்னும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். மனுஷன் உட்காந்துட்டு ஒரு ஸ்மைலெல்லாம் போட்டுட்டு அப்படியே சொல்கிறார், எவ்வளோப்பா உங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம்? ஒரு $60,000 வருமா? $60,000 வரக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கச்சா எண்ணெயை விலை குறைவாக மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாலிசினால், அவங்க சொல்கிறார், உங்களுடைய பாலிசினால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு மறுக்கிறீங்க. அதனால் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறீங்க. மிடில் ஈஸ்ட்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி உங்களுடைய மக்கள், அதாவது வருடத்திற்கு பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது $60,000 வாங்கக்கூடிய உங்களுடைய மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு கச்சா எண்ணெய்லாம் வாங்கி உங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க. At 60,000 euros or whatever is your per capita income, I have a population. நான் இருக்கிறது உங்களுடைய 27 நாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட்டினா கூட எங்களுடைய மக்கள் தொகைக்கு வரவே வராது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 135-140 கோடி மனிதர்கள் இருக்கோம். எங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வெறும் $2,000. ஏன்னா எங்கள் நாடு அப்படி தான் இருந்திருக்கு. எங்களுடைய வளத்தில் தான் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டிங்களே, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை, பட் அவர் மனசில் நினச்சிருப்பார், எங்களுடைய வளத்தெல்லாம் தான் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார். அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, 2,000 பெர் கேபிட்டா டாலர் வாங்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஏன் நல்லது செய்யக்கூடாது? You are so caring about your population. I have a population at $2,000. I also need energy. நாங்கள் ஏன் விலை குறைவாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வாங்கி எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பாலிசி, உங்களுடைய அரசியல்வாதிகள் செய்கிறது நல்லதுன்னா ஏன் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லாட்டி அரசு அதிகாரிகள் செய்கிறத மட்டும் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, தப்பாக சொல்கிறீங்க? உங்களுடைய எண்ணம் என்ன? எங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதா இல்லை நீங்கள் செய்கிற தப்பை மறைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. சும்மா சலார்னு அடித்த மாதிரியே இருந்துச்சு எதையோ வச்சு. சரிப்பா அப்படின்னு விட்டுருக்கலாம் இந்த மனுஷன். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Will be a war between India and Pakistan. நம்ம ஆளு சொல்கிறாரு, அடே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, உலக அளவில் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் எல்லா நாடுகளும் ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய கன்சர்ன் பாகிஸ்தான் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய பிரச்சனை பாகிஸ்தான் கிடையாது, தீவிரவாதம் தான். இந்த தீவிரவாதம் உலக அளவில் உள்ள பிரச்சனை, இந்தியாவுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்தியாவுக்கான பிரச்சனைனா இந்தியா சால்வ் பண்ணிடும். ஆனால் இது உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைனால உலக நாடுகள் தான் இதை கேள்வி கேட்கணும். I think the world needs to be concerned about terrorism. இப்படி சொல்கிற பதிலுக்கு உடனே அந்த ஜேர்னலிஸ்ட், இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனுஷன் சொல்கிறாரு, உலக அளவில் உள்ள பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா இந்தியா பாகிஸ்தானே முட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். இதெல்லாம் முடிச்ச கழிஞ்சு எண்ணெய் பிரச்சனைலாம் வந்துச்சுல்ல, நான் ஏன் வாங்கக்கூடாது, நீ தான் தீவிரவாதியெல்லாம் வளர்த்து விடுறான், தீவிரவாதியை ரெக்ரூட் பண்ணுறான், இதெல்லாம் தெரியாமல் ஒரு நாடு இருக்குமா? இவ்வளோ ஹார்ஷான பதில் கிடைச்ச பிறகும், எவ்வளோ தான் அடி வாங்கின பிறகும் இந்த ஜேர்னலிஸ்ட் அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்குறார். மாஸ்கோ ரஷ்யாவினுடைய தலைநகரம், நீ ஏன்பா ரஷ்யா கூடயே நின்றுட்டுருக்க? நீ ஏன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கூடயே ரஷ்யாவினுடைய ஆதரவு நிலைப்பாடையே எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். ஐயோ முக்கியமான கேள்வியை கேட்டுட்டாரே, நம்ம பயந்துருமா, அவர் பயந்துருவார் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜேர்னலிஸ்ட் நினச்சிருப்பார். அவர் அதுக்கும் அசரலை, நேராக கெத்தா அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படி நெஞ்செல்லாம் நிமிர்த்தி, ஆமாம் நாங்கள் ரஷ்யா கூட தான் நின்றுட்டுருக்கோம், ரஷ்யாவினுடைய நட்பு அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நீண்ட நட்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் ரொம்ப நீண்ட நட்பு இருக்குது. ஒரு கட்டம் இருந்துச்சுங்க. அவர் சொல்கிறார், ஜெய்சங்கர் அவர் சொல்கிறாரு,
மேற்குலகம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள மீடியாவை பார்த்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பற்றி தப்பாக பேசின வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போன இந்திய நாட்டினுடைய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஒரு ஆயுதத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுன்னு சொல்லி ஒரு நாடை வளர்த்து விட்டாங்க. அப்படி வளர்த்து விடும்போது நாங்கள் திருப்பி அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடக்கி போட்டார்கள். இந்தியா திருப்பி எந்திரிச்சிடவே கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காலாம் தடை விதிச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தாங்க, பாகிஸ்தானுக்கு தேவையான பணத்தை கொடுத்தாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தது யாரு? ரஷ்யா. நீ பாலிசியை பற்றி பேசுறீல, பாலிசியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தம்பி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு வா, வரலாறு படிச்சுட்டு வா. வரலாறும் பாலிசியும் எந்த இடத்துல முட்டுதோ அதுதான் உண்மையான தருணம். யார் யாருக்கு எந்த மாதிரி எந்த நேரத்தில் நல்லது செஞ்சுருக்காங்க அதை பொறுத்து தான் எங்களுடைய பாலிசியை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும். இன்றைக்கி தகுந்தது மாதிரி நாங்கள் நடிச்சுட்டுலாம் போக முடியாது. நாங்கள் நாடகம் செய்யலை, இங்கே நாங்கள் நாட்டை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் நாட்டுக்கு இவன் நல்லது செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நின்னார். Western democracies used to arm a military dictatorship called Pakistan. அப்போது இவ்வளோ தூரம் அடி வாங்கின உடனே எப்படியாவது இவரை லாக் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் கடைசியாக ஒரு ஆயுதம் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறத ஏவுறார். அப்படின்னா நீங்கள் அலாயா, யாருடைய? ரஷ்யாவினுடைய அலாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Would you consider India an ally of Russia? அதாவது ரஷ்யாவினுடைய துடுப்பு சீட்டா இல்லாட்டி எடுப்பு நாடா அப்படிலாம் கேட்போம்ல, அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உடனே நம்மளால சிரிச்சுக்கிட்டே, நான் இந்தியா இஸ் அ இண்டிபெண்ட் கண்ட்ரி, நான் ஒரு சுதந்திர நாடு, எனக்கு மேலே என் கீழே யாரும் கிடையாது, நான் யாரையும் அடிமையாகவும் நினைக்க மாட்டேன், யாரும் என் எஜமானனாகவும் நினைக்க மாட்டேன். நான் நினைப்பது என்னன்னா என்னுடைய பாலிசி என்னுடைய ஹிஸ்ட்ரிக்கு தந்தாது போல் நான் என்னுடைய அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லி இருப்பேன். என்னுடைய பாலிசி அதான். அதை விட்டுட்டு இந்த அலாய் அப்படிங்கிற வெஸ்டர்ன் டேர்மெல்லாம் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவீங்க. அந்த ட்ராப்பில் விழுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திர நாடு, இதுக்கு மேலே நீ ஏதாவது கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லி நிற்கிறார். இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது மேற்குலக நாடுகளுக்கு. இந்தியாவில் ஒரு நபர் பேச தொடங்கினதுக்கே மூக்கு வேர்த்து அந்த ஜேர்னலிஸ்ட் இப்போ என்ன ஆனார்னே தெரியலை. அந்தளவுக்கு ட்ரோலு அவரை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ட்விட்டரில். நம்ம நாட்டு மக்கள் தான் லைக் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த பல ஊடகவியர்கள் எல்லாருமே ஜெய்சங்கர் அவர்களை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் இது தேவையா, இப்படி ஒரு மொக்கையான கேள்வியெல்லாம் கேட்கலாமா, அந்த மனுஷன் யார் தெரியுமா, அவர் 135 கோடி மனிதர்களுடைய முகமாக வந்து நிற்கிறார், அவர்கிட்ட போய் இப்படி கேட்கலாமா, நீ பாகிஸ்தான் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் இதே மாதிரி கேள்வி கேளு, நீ கேட்கறது ஜேர்னலிஸ்ட் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லி வரும். ஆனால் இந்தியர்களை சீண்டாதே அப்படிங்கிற கருத்துக்களை என்னால் பல இடங்களில் பார்க்க முடிஞ்சு. என்னுடைய செக்யூரிட்டி, என்னுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன், என்னுடைய நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன். அதை விட்டுட்டு அவனுக்கு நட்பான நாடா இவனுக்கு நட்பான நாடானா என் வரலாறையும் நான் தேடி படிப்பேன். வரலாறு படித்த பிறகு இந்த நாடு இப்படி எனக்கு இந்த நேரத்தில் உதவி செஞ்சுருக்காங்க, இப்போ நான் அவனுக்கு உதவியாக இருக்கணுமோ இல்லையோ உபத்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். இதுதான் என்னுடைய பாலிசி, இதுதான் இந்தியா, இதுதான் இந்திய மக்களுடைய நிலைப்பாடு. அடுத்தவன் குடியும் கெடுக்க மாட்டோம், எங்களுடைய குடியும் கெடுக்க விட மாட்டோம். யார் எப்படி வந்தாலும் சரி இந்த ஒரு நிலைப்பாடுடன் தான் நாங்கள் வீர நடை போடுவோம் அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு ஆணி அடித்த மாதிரி, ஆணி கிடையாது ரிவிட் அடித்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். ஸோ வெஸ்டர்ன் டெர்மினாலஜி எங்ககிட்ட யூஸ் பண்ணாதீங்க, வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கான அந்த ஐடியாவை எங்ககிட்ட புகுத்தாதீங்க, வெஸ்டர்ன் மீடியாவினுடைய ப்ரொபகண்டாவை எங்கள் மீது புகுத்தாதீர்கள், வெஸ்டர்ன் மீடியாவினுடைய முட்டாள்தனமான கேள்விகளை இந்தியாவின் பக்கம் வீசாதீர்கள் அப்படிங்கிற இந்த பதில்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கெத்தா சொல்லுங்க, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, ஆயில் மார்க்கெட்டை நீ என்ன செஞ்சிருக்க, மிகப்பெரிய அளவில் அசுத்தப்படுத்தி வச்சிருக்க. $60,000 பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய உன் நாட்டு மக்களுக்காக நீ என்ன செய்கிற, மிடில் ஈஸ்ட்டில் வந்து எண்ணெய் வாங்கிட்டு போகும்போது நான் போய் அங்கே எண்ணெய் வாங்கலாம்னா அங்கே விலையை கூட்டி வச்சிருக்க, உயர்த்த வச்சிருக்க. இதெல்லாம் உன்னால தானே நடந்துச்சு, அதனால தானே நான் ரஷ்யாவை தேடி போகிறேன், இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உண்மைகளையும் போட்டு உடச்சி மனுஷன் கெத்த அங்கே நின்று வெளியில் வந்திருக்காரு. ஸோ அவருக்கான வாழ்த்துக்களையும் நீங்கள் இங்கே சொல்லலாம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே கமெண்ட்ஸில் சொல்லலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.